ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஹிந்தியில இந்த வருஷம் வெளியான தமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெளி உலகத்துக்கு தெரியாம காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷ ரத்தம் மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு வேதாள இனம். அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு வெளி உலக நபர் ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு அடுத்தடுத்து வர எதிர்பாராத ட்விஸ்டுகள், பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது தான் இந்த கதை. நம்ம ஊர் லோகேஷ் கனகராஜ் எல்சியு மாதிரி ஹிந்தியில இந்த கதைக்கும் தொடர்புடைய சில படங்கள் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த கதையில வரும். அது என்னன்னு போற போக்குல சொல்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல லெஃப்ட்ல தள்ளனா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். கிமு 323ஆம் நூற்றாண்டுல இந்த கதை ஆரம்பமாகுது. அங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அங்க மாவீரன் அலெக்சாண்டர் தன்னோட படைகளோட போர் தொடுத்து ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்க. அங்க உள்ளூரை சேர்ந்த நபர் ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ள வேதாளங்கள், அதாவது மனுஷ ரத்தத்தை குடிக்கிற காட்டேரிங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, இங்க அவசியம் போகணுமான்னு சொல்லி தடை போடுறான். ஆனா இதை கேட்காம அலெக்சாண்டர் படைகளோட தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்க. அப்போ வேதாள இனத்தோட தலைவர் ஒரு நபர் அங்க வந்து குதிக்கிறான். வந்தவன் அவன் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அலெக்சாண்டர் படைகளை கடிச்சு சின்ன பின்னமாக்குறாங்க. அதுல இந்த வேதாள இனத்தோட தலைவர் அலெக்சாண்டரை கொடூரமா கடிச்சு ரத்தத்தை குடிச்சு சாகடிக்கிறான். இந்த இடத்துல டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பல நூறு ஆண்டுகள் கழித்து நிகழ்காலத்துக்கு கதை வருது. இவர் தான் அந்த கதையோட ஹீரோ. இவரு மீடியால ஒரு போட்டோகிராஃபரா இருப்பாரு. இப்ப கூட தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ரிசர்ச்சுக்காக காட்டு பகுதிக்கு வந்திருக்காரு. ஒரு அழகான இடத்துல செல்ஃபி எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறாரு. ஆனா அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இவருக்கு பின்னாடி ஒரு கரடி போஸ் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த கரடி பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை துரத்த இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சரமாரியா தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடினாலும் அந்த கரடி கிட்ட மாட்டிக்கிறாரு. அது இவர் பேகை கடிச்சு கண்ணா பின்னான்னு தூக்கி வீசுது. கடைசியா அங்க இருந்த ஒரு மரபொந்துக்குள்ள போறாரு. ஆனா ரொம்ப டயர்ட் ஆனதுல அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா அந்த கரடி இவரை விடுற மாதிரி தெரியல. எப்படியாவது இவரை கடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. அந்த நேரம் கரடிய பின்னாடி இருந்து அலேக்கா யாரோ தூக்கி வீசுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வந்து குதிக்கிறாங்க. இவங்க தான் அந்த கதையோட ஹீரோயின். ஆனா இந்த பொண்ணு வேதாள இனத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ நம்ம ஹீரோவை வெளியே இழுத்து அவருக்கு இதய துடிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தென்படுது. ஏன்னா வேதாளங்களுக்கு இதயமே இருக்காது. முதல்ல இதய துடிப்பை கேட்கவும் தான் இப்படி ரியாக்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோவை ஒரு இடத்துக்கு மறைவா கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சு அவர் உயிரை காப்பாத்துறாங்க. மறுநாள் மயக்கம் தெரிஞ்ச இவரு, நீயா என்ன அந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்துன, ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்றாரு. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க பேச்சும் நடவடிக்கையும் நார்மலா இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவருக்கு இது கொஞ்சம் தப்பா தெரியுது. ஆனாலும் ஹீரோயினோட அழகுல அவங்க மேல இவர் காதல் வயப்படுறாரு. இப்ப பசிக்குது, ஏதாவது வேணும்னு கேட்க இவங்களும் அங்கிருந்து பாஞ்சு புயல் வேகத்துல ஓடுறாங்க. ஒரு முயலை வேட்டையாடிக்கிட்டு வந்து இவருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இப்ப ராத்திரி அவங்க கிட்ட இவர் காமெடியா பேசிக்கிட்டே இருக்க அப்படியே இவரு ஒரு ரொமான்டிக் மூடுக்கு வராரு. ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு கிட்ட நெருங்கி வராரு. அவங்களும் கிஸ் பண்ற மாதிரி தான் வராங்க. ஆனா இவர்கிட்ட நெருங்க நெருங்க இவர் கழுத்து நரம்புகள்ல ஓடுற ரத்தத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு டெம்ட் ஆகுது. அப்படியே அதை கடிக்கிற மாதிரி முயற்சி செய்ய அவங்க பல்லு எல்லாம் கூர்மையாகுது. ஆனா இவங்களே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த நேரம் வேதாள இனத்தோட மத்த ஆளுங்கெல்லாம் அங்க வந்து, யார் இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் திரும்ப அவங்க வந்து, அவன் ரொம்ப நல்லவன், வழி மாறி வந்துட்டான், அவனை விட்டுருங்கன்னு சொல்ல, இங்க நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது, இவன் ஒரு மனுஷன், இவனை கொண்டு போய் நம்ம தலைவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க எல்லாரும் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு தலைவன் இருக்க இடத்துல இவனை பலி கொடுங்கன்னு சொல்ல, அங்கிருந்த வேதாள ஆட்கள் எல்லாம் ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் நம்ம ஹீரோவை தூக்கி வீசிட்டு வந்துடுறாங்க. இங்க எதுக்குடா நம்மளை விட்டு போனானுங்கன்னு இவரு பார்த்தா, கதையோட ஆரம்பத்துல அலெக்சாண்டரையே கடிச்சு கொன்னானே ஒரு வேதாளம், அவன் அந்த இடத்துலதான் இருக்கான். இந்த இனத்தோட தலைவன். இவனை ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இவனுக்கு படையலா தான் நம்ம ஹீரோவை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த தலைவனும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மனுஷ ரத்தத்தை நான் குடிக்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நெருங்கி வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பாஞ்சு உள்ள குதிச்சு ஹீரோவை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவரை கூட்டிக்கிட்டு வேகமா காட்டுப்பகுதிக்கு ஓடுறாங்க. ஆனா இவரோ, நான் போயிட்டேன்னா இவங்க உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா, நீயும் என் கூடயே வந்துருன்னு ஷாருக் கான் டைலாக் எல்லாம் பேசி இவங்களை உஷார் பண்ண பாக்குறாரு. ஹீரோயினுக்குமே இது சரின்னு படுது. இப்ப ரெண்டு பேரும் அங்கிருந்து நேரா கீழே குதிக்க அங்க போய்கிட்டு இருக்க ஒரு லாரி மேல குதிச்சிடுறாங்க. இப்ப பொழுதும் விடியுது. ஒரு கடைக்கு கூட்டு போய் ஹீரோயினுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறாரு. தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆனா இங்க ஹீரோவோட வீட்டுல ஃப்ரெண்டுங்க சொன்ன தகவலை வச்சு ஹீரோ கரடிக்கிட்டு கடிபட்டு செத்தே போயிட்டாருன்னு அந்த செல்ஃபி போட்டோவே வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நேரா அங்க வந்த ஹீரோ, அட பாவிகளா நான் செத்துட்டேன்னு டிக்ளரே பண்ணிட்டீங்களான்னு கேட்க, இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஆனா ஹீரோவோட அம்மாவுக்கு மட்டும் சந்தோஷம்.
அப்பாவுக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் உண்மையிலேயே அவன் நம்ம மகன்தானா இல்ல பேய் பிசாசு ஏதாவது வந்துருச்சான்னு கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காரு. நிறைய சினிமா பாக்குற ஆள் இவரு. இப்ப தனியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு 10ஆம் கிளாஸ்ல நீ என்ன பர்சன்டேஜ் வாங்கின அது இதுன்னு ஹீரோவுக்கு மட்டும் தெரிஞ்ச சில கேள்விகள் எல்லாம் கேக்குறாரு. இவர் என்னதான் பதில் சொன்னாலும் நம்பாம உன் தொடையில இருக்க மச்சத்தை காட்டுன்னு பேண்டையெல்லாம் கலட்டி செக் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அங்க இருக்க ஹீரோயினை கவனிச்சுட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்க, இவரும் காட்டுல கரடி கிட்ட இருந்து இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்துனா, இவளுக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே இருக்கட்டுமே, பதிலுக்கு பதில் ஒரு உதவிதானன்னு சொல்ல, பின்ன உன் உயிரையே காப்பாத்திருக்கா, தாராளமா எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும்னு அம்மாவோ கிரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. ஆனா அப்பாவுக்கு மட்டும் இது என்னமோ சரியா படல. இப்போ நைட்டு டின்னர் டேபிள்ல நிறைய வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. சாப்பிடுமான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், அதுவும் ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இது ரொம்ப தப்பா படுது. ஆனா ஹீரோவோ நைஸா சமாளிச்சு ஹீரோயினை மேல கூட்டிட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு கம்முனு இருன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு நாய் ஹீரோயினை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்க, இவங்களுக்கு அந்த நாயை எப்படியாவது வேட்டையாடி சாப்பிடணும் போல இருக்கு. அதே நேரம் இந்த வேதாளத்தோட தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் அங்க இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தே ஆகணும், அவன் நம்மளோட இன துரோகி, அவளை விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றான். அன்னைக்கு நடு ராத்திரி பக்கத்து விட்டு நாயை ஹீரோயின் தூக்கி நைஸா கடிச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோ, ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வான்னு சொல்லி ஒரு பப்புக்கு கூட்டு போறாரு. அங்க ஒரு கிளாஸ்ல ஒயின் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு சிகப்பா ரத்த மாதிரியே இருக்கிறதால ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. கிளாஸ் கிளாஸா குடிக்கிறாங்க. குடிச்சதுல செமையா போதையாகி இந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. இவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில இவங்கள ஒரு கார் பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுல 4 பேர் துரத்திக்கிட்டே வராங்க. பப்புல ஹீரோயின் அரையும் குறையுமா ஆடினதை பார்த்து தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, நீ இங்கேயே இரு, அவனுங்களை நான் போய் சமாளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வீராப்பா பேசிட்டு வெளியே வந்து ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்களோ அந்த பொண்ணை ஒரு மணி நேரம் எங்க கிட்ட விட்டுட்டு போ, தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி இவரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட கை நகங்கள் எல்லாம் பெருசாகுது. இப்ப இவங்க அந்த 4 பேரையும் சரமாரியா அடிச்சு வெளுத்து விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு வெறியாகி போறாங்க. அந்த நேரம் ஹீரோ இவங்கள பாக்குறாரு. இவங்க பல்லு எல்லாம் பெருசாகிறத பார்த்து இவரே பயந்துதான் போறாரு. வீட்டுக்கு பேசி கூட்டிட்டு வந்துடுறாரு. அதே நேரம் ஹீரோயினை பின்தொடர்ந்து இந்த வேதாள இனத்தோட ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்களே, அவங்க அந்த 4 பேரையும் கவனிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் அந்த 4 பேரையும் கடிச்சு அவங்க ரத்தத்தை குடிச்சு சாகடிச்சிடறான். இங்க வீட்டுல ஹீரோ, நான் உன்னை ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணுன்னு தான் நினைச்சேன், நீ என்ன மனுஷ ரத்தத்தை எல்லாம் குடிக்க போற, பல்லு என்ன கத்தி மாதிரி அவ்வளவு பெருசா மாறுது, இது தெரியாம உன் கூட பழகுன, என்னை எது கடிச்சிடாதன்னு சொல்ல, இத்தனை நாளா உன் கூட இருக்கனே, நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா, உன் உயிரை காப்பாத்தினதே நான் தான், அதுவும் ஞாபகத்துல இருக்கட்டும்னு இவங்க சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்க சமயம் லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு விசாரணைக்காக வராரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்காரு. ஆனா இவர் ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு மாதிரி மோப்பம் பிடிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்த இவர் சென்ஸ் பண்ணிட்டாருன்னு தெரிய வருது. இப்போ நான் தனியா விசாரிக்கணும்னு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போய் நீ ரத்த காட்டேரி தானேன்னு கேட்க, கடுப்பான இவங்க தன்னோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரும் பதிலுக்கு அதே மாதிரியே நடந்துக்கிறாரு. அவருடைய பற்களும் பெருசா மாறுது. இப்பதான் இவர் சொல்றாரு, நானும் உன்ன மாதிரி வேதாள இனத்தை சேர்ந்தவன் தான், நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய இடங்கள்ல ரகசியமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம், இத பாருன்னு ஹீரோயினை தேடி வந்த நபர் அந்த 4 பேரையும் கடிச்சு கொன்னா இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாரு. இனிமே இங்க இருந்தீன்னா நானே உன்னை கைது பண்ற நிலைமையாயிடும், அதனால இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நம்ம இனத்து பொண்ணுன்னு தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட உதவி கேக்குறாங்க. இதனால இவரும் அவங்கள கூட்டிட்டு வந்து பஸ் ஏத்தி தூரமா அனுப்பி விடலான்னு வந்திருக்காரு. பஸ்ஸும் ஏத்தி விடுறாரு. ஆனா பஸ்ல ஏத்தி உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவரால தாங்கவே முடியல. ஆல்ரெடி அவங்க மேல இவருக்கு லவ் வந்துருச்சு. இதனால பஸ் போக போக பின்னாடியே இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ப்ளீஸ் என் கூடயே வந்துருன்னு சொல்ல, அந்த நேரம் எதிரில இருந்த ஒரு திட்ட பார்க்காம விட்டுறாரு. அது மேலேயே காரை விட்டு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால ஹீரோயின் பஸ்ல இருந்து வெளியே குதிச்சு இவரை தூக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி ஹீரோவுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவர் அந்த இடத்துல இறந்தும் போறாரு. இப்ப டாக்டருங்க ஹீரோவோட அம்மா அப்பா கிட்ட உங்க பையன் இறந்துட்டாரு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண, திடீர்னு உள்ள இறந்து கிடந்த ஹீரோ உடம்புல இருக்க காயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அவர் உடம்பு ரொம்ப கிளீனா மாறிடுது. இவங்க அப்பாவும் மகன் பாடியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஆளை காணோம். ஆனா மாடியில இருந்து பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க இருக்க பிளட் பேங்குக்கு ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தா அங்க இருக்க ரத்தத்தை பாக்கெட்டா எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பாவை பார்த்த உடனே இவர் பல்லு எல்லாம் பெருசாகி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்க, இத பார்த்து இவங்க அப்பா பயத்துல மயங்கி விழுந்துடுறாரு. கட் பண்ணா இப்ப காலையில வீட்டுல அப்பா கண் முழிக்கிறாரு. நம்ம பையன் எங்க, நேத்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா, பயங்கரமா ரத்தம் எல்லாம் குடிச்சிட்டு என்னை பார்த்து மிரட்டினான், எங்க அவன்னு கேட்க, இவர் மனைவியோ
என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? நம்ம பையன் தான் பொழைச்சிட்டானே, அவன் மேல ரூம்ல தான் இருக்கான்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப ரூமுக்குள்ள ஹீரோ தன் உடம்புக்குள்ள வித்தியாசமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறத உணர்றாரு. இவரு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பல்ல காமிச்சா, பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா கூரா ரத்த காட்டேரி மாதிரி மாறுது. இவருக்கே அது பிடிக்கல. என்ன பண்ண? எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. இங்கதான் நடந்ததை காட்டுறாங்க. நைட்டு ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் பல்ஸ் ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு இருக்குன்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவரை காப்பாத்த ஒரே வழி இவங்க கிட்ட கடிபடுறது மட்டும்தான். ஆனா எந்த அளவுக்கு கடிக்கணும்னு இவங்களுக்கு தான் தெரியும். அதனால கரெக்டா கடிச்சு இவங்க இப்ப ஹீரோவையும் ரத்த காட்டேரியா மாத்திடுறாங்க. எனக்கு அந்த சமயத்துல வேற வழி தெரியல, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை கடிச்சு எங்கள்ல ஒருத்தனா மாத்தினேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துலயும் நம்ம ஹீரோ எப்படியோ உன்னுல நானும் ஒருத்தன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும்னு ரொமான்டிக்கா கடலை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குகையில இருக்க அந்த வேதாள இனத்தோட தலைவனால ஹீரோ அங்க ரத்த காட்டேரியா மாறினதை உணர முடியுது. எனக்கு அப்புறம் இதயம் உள்ள ஒருத்தன் நம்ம இனத்துல ஒருத்தனா மாறிட்டான், அவன் கட்டாயம் எனக்கு வேணும், அவனையும் எப்படியாவது புடிச்சிட்டு வாங்கன்னு தான் ஆளுங்க கிட்ட திரும்பவும் ஆர்டர் பண்றான். கட் பண்ணா இங்க ஹீரோ, சரி இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சு, நம்ம இனத்தோட வரலாறு தான் என்ன, எப்படி நீங்க எல்லாம் இந்த மாதிரி மாறினீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுன்னு கேட்க ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக். பல 100 வருஷத்துக்கு முன்ன ரத்த பீஜ் அப்படின்னு ஒரு அரக்கன், அவன் மனுஷங்களை கொன்னு ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக காளி தேவிய அவதாரம் எடுத்து அவனை வதம் செஞ்சு சாகடிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி வதம் செய்யும் போது கீழே சிந்தின அந்த ரத்த பீஜோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துல இருந்தும் அவன் மறுபடியும் உயிர் தெளிந்து வந்துகிட்டே இருப்பான். இதை புரிஞ்சுகிட்ட காளி தேவி சில வேதாளங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி கீழே சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் தரையில படாம அந்த வேதாளங்களை குடிக்க வைக்கிறாங்க. இப்படித்தான் வேதாளம் அப்படிங்கிற அந்த ரத்த காட்டேரி இனம் உருவாயிருக்கும். அந்த ரத்த பீஜுன்ற அரக்கனையும் காளி தேவி வதம் செஞ்சு அழிச்சிருப்பாங்க. முதல்ல காளி தேவி உருவாக்குன அந்த வேதாள இனத்தோட தலைவன் இவன் தான். இவனுக்கு மட்டும்தான் இதயம் இருக்கும், அதனாலதான் இவனை தலைவனாக்கி இருப்பாங்க. இவன் வழியில நம்ம ஹீரோயின் உட்பட எல்லா ஆளுங்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை மனிதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது தான். அதையும் மீறி ரத்தத்துக்காக இந்த வேதாள இனத்தோட தலைவன் மக்களுக்குள்ள கலவரங்களை உண்டு பண்ணி அவங்களை கடிச்சு கொல்லுவான். இது ரூல்ஸுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இந்த இனத்தவர்களே சேர்ந்து இந்த தலைவனை வெளியே வராத மாதிரி குகைக்குள்ள சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் சொன்ன ஹீரோயின், என்னதான் சங்கிலியால கட்டி வச்சாலும் எங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட தலைவன் அவன்தான், அவன் பேச்ச நாங்க கேட்டுதான் ஆகணும். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி நான் உன்னை காப்பாத்தினதால எல்லாரும் என் மேல கோபமா இருக்காங்க. இப்ப நீ மாறினது கூட கண்டிப்பா எங்க தலைவனுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு தன்னோட சக்திகளை எப்படி பயன்படுத்தணும்னு ஹீரோயின் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆபீஸுக்கு போனா கூட லிப்டுக்குள்ள ஏறாம அங்கிருந்து படிக்கட்டுல ஜம்ப் பண்ணியே எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ டாப் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. ஒரு முறை ஹீரோவோட அப்பா வீட்டுல ஷேவ் பண்ணிட்டு இருக்க தெரியாதனமா அவர் கன்னத்துல ஒரு கீறல் பட்டு லைட்டா ரத்தம் வருது. ரத்தத்தை பார்த்த உடனே இவருடைய கண்கள் எல்லாம் மாறுது, பற்கள் பெருசாகுது. இதை கண்ணாடி வழியா கவனிச்ச இவங்க அப்பா அதிர்ந்து போயிடுறாரு. டேய் நில்லு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம், உன் பல்லு இப்ப பெருசாச்சு தானே, வாயை திறந்து காமின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ வாயை கை வச்சு மறைச்சிடுறாரு. எனக்கு பல்லு வலி, காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனாலும் அப்பா விடுற மாதிரி இல்ல. சாயந்தரம் வந்த உடனே உண்மையை சொல்லு, உனக்குள்ள ஏதோ நடந்திருக்கு தானே, தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்க, இதனால ஹீரோவும் ஹீரோயினும் நடந்த உண்மைகளை ஆரம்பத்துல இருந்து எதையும் மறைக்காம சொல்றாங்க. இதை கேட்டு அப்பா அப்படியே கலங்கி போயிடுறாரு. அப்போ நீ இனிமே என் பையன் இல்லையா, ரத்த காட்டேரியான்னு கேட்க, இவரும் அப்பா நான் எப்படி மாறினாலும் உங்க பையன்தான், அது என்னைக்குமே மாறாது, என்ன நம்புங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. கட் பண்ணா இப்ப பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்டான ஒரு நபரை காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம சத்யராஜ் தான். இவர்கிட்ட ஒரு நபர் வந்து, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேரு பெடியா, பௌர்ணமி ஆனா ஓனாயா மாறுற சக்தி அவனுக்கு இருக்கு, ஆனா சமீப காலமா அந்த சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது, அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறான். வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட சில படங்கள் யூனிவர்ஸா கனெக்டடா இருக்கு. இதுல பெடியா அப்படிங்கிற ஓனாய் சம்பந்தப்பட்ட ஒரு கதை, இன்னொரு படம் முஞ்சா, அந்த படத்துல ஒரு குட்டி சாத்தான் சம்பந்தப்பட்ட கதை. அந்த முஞ்சாங்கிற படத்துல நம்ம சத்யராஜ் ஏற்கனவே நடிச்சிருப்பாரு. சோ அந்த கேரக்டர் தான் இந்த கதையில திரும்ப வந்திருக்கு. அதே போல பெடியாங்கிற அந்த ஓனாய் மனுஷனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அந்த கேரக்டர் தான் இது. தான் நண்பனுக்காக சத்யராஜ் கேரக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி சீன் வச்சிருக்காங்க. சிம்பிளா நம்ம ஊர் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்ல கைதி, விக்ரம், லியோ எல்லாம் எப்படி கனெக்டடோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த சத்யராஜ் கேரக்டரும் அங்கிருந்து ஒரு ஓலைச்சுவடியெல்லாம் புரட்டி பார்த்துட்டு, உன் ஃப்ரெண்டை மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, மனுஷனா பிறந்த ஒருத்தன் வேதாள இனத்தவரா சமீபத்துல மாறி இருப்பான், அவனோட ரத்தத்தை ஒரு சொட்டு டேஸ்ட் பண்ணா போதும், உன் ஃப்ரெண்டுக்கு பழையபடி முழுசா ஓனாயா மாறுற சக்தி கிடைக்கும். ஆனா அவன் யாரு என்னன்னா என்கிட்ட கேட்க கூடாது, நீயே தான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்ல, அந்த நேரம் நம்ம ஹீரோவோட அப்பா அங்க வராரு. எனக்கு கொஞ்சம் அவசரம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஹீரோவுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி
ஹீரோவை முழுசா மனுஷனா மாத்த ஏதாவது மாத்து வழி இருக்கான்னு கேட்டு ஹீரோவோட பல்லை எல்லாம் காமிச்சு விளக்கம் கேக்குறாங்க. ஆனா இத பார்த்த உடனே இந்த சத்யராஜ் கேரக்டருக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம தேடாமையே ஆள் தேடி வந்துட்டான்னு சொல்லி இப்போ அந்த ஓநாய் மனுஷனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இது அங்க உட்காந்துருக்கானே ஒருத்தன், அவன் தான் மனுஷனா பிறந்து இப்போ வேதாள இனத்தவரா மாறி இருக்கான். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாவது அவனோட ஒரு சொட்டு ரத்தத்தை டேஸ்ட் பண்ண சொல்லு. பழையபடி அவன் இழந்த சக்தி எல்லாமே மீண்டு வந்துடும் போன்னு சொல்லி ஐடியா கொடுத்து அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் குரூப்பை சேர்ந்த ஆளுங்க எல்லாம் பின்தொடர்ந்து வராங்க. எப்படியாவது இவரையும் பிடிக்கிறது அவங்க பிளான். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இவர் நைஸா தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வர, அந்த இடத்துல அந்த ஓநாய் மனுஷன் வந்து நிக்கிறான். நான் பழையபடி மாறணும்னா உங்களுடைய ரத்தம் தேவை பிரதர், ஒரு சொட்டு ரத்தமாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுதுன்னு ஹீரோ கொந்தளிக்க, இதனால ஹீரோவுக்கு இந்த ஓநாய் மனுஷனுக்கு பயங்கரமான சண்டை. ரெண்டு பேரும் மாறி மாறி தங்களோட சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைச்ச நம்ம ஹீரோ, இப்ப என்ன என் ரத்தம் தானே உனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் கையை கீறி ஒரு சொட்டு ரத்தத்தை கீழே சிந்துறாரு. கரெக்டா அந்த ஓநாய் மனுஷன் ஹீரோவோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ண அடுத்த வினாடியே அவன் பழையபடி ஓநாய் மனுஷனா மாறுறான். பயங்கர பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றான். இந்த இடத்துலதான் இவனோட புத்தி மாறுது. ஒரு சொட்டு ரத்தம் குடிச்சதுக்கே நமக்கு இவ்வளவு பவர்னா மொத்தமா இவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சா எவ்வளவு பவர் வரும்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை முழுசா கொல்றதுக்காக அந்த ஓநாய் மனுஷன் துரத்த ஆரம்பிக்க, இப்ப அவனோட தாக்குதல்ல இருந்து ஹீரோ தப்பிச்சு கீழே குதிக்கிறாரு. அந்த நேரம் ஒரு கை வந்து இவரை தாங்கி பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஒரு வழியா அவங்க அந்த ஓநாய் மனுஷன் கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி சேவ் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அதான் வேதாள இனத்தை சேர்ந்தவரு, அவர் ஹீரோவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போறாரு. கூடவே ஹீரோயினின் தான் கூட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்க எல்லாருமே வேதாள இனத்தவர்கள் தான். எல்லாரும் நம்ம ஆளுங்கன்னு சொல்லி தான் கூட்டு போறாரு. ஆனா அங்க ஹீரோயினோட குரூப் ஆளுங்களை இந்த ஆள் வர வச்சிருக்காரு. அவங்க கிட்ட ஹீரோயினை மாட்டி விட்டுறாரு. உன்னை வேணா அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க, இத்தோட பொழைச்சு போன்னு சொல்ல, அங்க ஆளுங்க அதிகமா இருந்ததால ஹீரோயினால ஒன்னும் செய்ய முடியல. அவங்க கூடயே போயிடுறாங்க. ஆனா கடுப்பான நம்ம ஹீரோ இவங்க கூட சண்டை போடலான்னு தான் பாக்குறாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஹீரோவோட அனுபவம் உள்ளவங்க, பவரானவங்க. அதனால அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாம இவர் அமைதியா வீட்டுக்கு வராரு. நடந்த விஷயத்தெல்லாம் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண, இவங்க அப்பாவோ, அந்த பொண்ணு அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருப்பியா? அவங்க ஆளுங்க எல்லாரையும் மீறி அவ உனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சா, இப்படி எல்லாம் பேசாத, போ, என்ன ஆனாலும் சரி உன் உயிரை கொடுத்தாவது அந்த பொண்ணை காப்பாத்துன்னு ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாரு. இப்போ ஹீரோயின் இருக்க அந்த காட்டு பகுதிக்கு அந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ உள்ள நுழையிறாரு. ஆல்ரெடி அந்த வேதாள இனத்தோட தலைவனை இத்தனை வருஷம் கழிச்சு குகையில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயினே இன்னைக்கு பலி கொடுத்து சடங்கு செய்ய போறாங்க. அதனாலதான் இப்ப ஹீரோயின் கையில விலங்கு மாட்டி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் நீ துரோகம் பண்ணிருக்க, உன்னுடைய சாவு கொடூரமா இருக்க போகுதுன்னு இந்த வேதாள இனத்தோட தலைவர் பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஹீரோ அங்க நுழையிறாரு. என் காதலை கன்ஃபார்ம் பண்றேன் பாருன்னு இதான் சாக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் அடிக்கிறாரு. இப்ப அங்க இருந்த வேதாளத்தோட ஆளுங்களுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான சண்டை. ஹீரோ எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. ஆனா இந்த வேதாள இனத்தோட தலைவர் பவருக்கு முன்னாடி ஹீரோவால ஒன்னும் பண்ண முடியல. அவங்கிட்ட வாங்கின அடியில இவர் கீழே சுருண்டு விழுந்து கிடக்க, அவன் நம்ம ஹீரோயினை பலி கொடுக்கறதுக்காக தயாராகிறான். ஆனாலும் இவர் கோவப்பட்டு மறுபடியும் எந்திரிக்கிறாரு, அவனை போட்டு அடிக்கிறாரு. ஆனா அந்த வேதாள தலைவன் ஹீரோவை பிடிச்சு அவர் கழுத்தை கடிச்சு கொடூரமா இவரை சாகடிச்சிடறான். இப்ப அசைவு இல்லாம ஹீரோ விழுந்து கிடக்க, ஹீரோயின் சங்கிலியை பிச்சுக்கிட்டு வந்து இவரை மடியில தூக்கி வச்சிருக்காங்க. கோவத்துல பயங்கரமா ஒரு சவுண்டு விடுறாங்க. இந்த சவுண்டுல அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்க காளி தேவியோட சிலையும் அதிர ஆரம்பிக்குது. அந்த தேவியோட வயிற்றுல இருந்து ஒரு ஒளி மாதிரி நேரா நம்ம ஹீரோ மேல வந்து படுது. இதுல உயிர் இல்லாத நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் காளி தேவி உயிர் கொடுத்து சக்தி கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ முன்ன விட பல மடங்கு பவரோட எந்திரிக்கிறாரு. இந்த முறை ஈஸியா அந்த வேதாள தலைவனை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஆனா அவனை கொல்லல, உயிரோட தான் வச்சிருக்காரு. இப்ப அங்க இருந்த ஆளுங்களும் இதுக்கு முன்ன காளி தேவி இதயம் இருக்க ஒரே காரணத்தால தான் அவனை தலைவரா நமக்கு போட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க சக்தியை கொடுத்து காப்பாத்தி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மனுஷனா பிறந்த இதயம் உள்ள ஒரு ஆளு. அப்ப இனி இவர் தான் நம்மளோட தலைவர்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை தலைவனா ஏத்துக்கிட்டு மண்டிட்டு வணங்குறாங்க. ஆனா அந்த முன்னாள் தலைவன் இருக்கான் இல்லையா, அவனை கொல்லாம மறுபடியும் சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு யாரோ ஒரு அரக்கன் உள்ள நுழையிறான். ரத்த பீஜ் அப்படிங்கிற அந்த அரக்கன் தான் இது. அவன் அங்க வந்து சங்கிலியை கட் பண்ணி விட்டு இந்த முன்னாள் தலைவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். இப்ப மறுநாள் அந்த இடத்துக்கு புது தலைவனான நம்ம ஹீரோவும் ஆளுங்களை வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த முன்னாள் தலைவனை காணோம். பிரச்சனை இனிமேதான் பெருசா ஆரம்பிக்க போகுதுன்னு இவர் ஒரு ஹிண்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ண அந்த ஓநாய் மனுஷன் இருக்கானே, அவன் ஒரு பக்கம் நின்று ஹீரோவை நோட்டை விட்டுட்டு இருக்கான். எப்படியாவது ஹீரோவை முழுசா கடிச்சு அவர் மொத்த ரத்தத்தையும் குடிச்சு சக்தியை பலப்படுத்திக்கணும்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்க. இனி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அடுத்த பார்ட்டுக்கு லீடு வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையை என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்துக்கு தொடர்புடைய பெடியா முஞ்சாங்கிற அந்த 2 படத்தோட விளக்கத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.